ஊக்கம் கொடுக்கும் தமிழ், எண்ணங்களை உயர்த்தும் தமிழ், ஏளனங்களை நொறுக்கும் தமிழ், ஐயமிட்டு வாழும் தமிழ், ஒன்றுபடுத்தலை உணர்த்தும் தமிழ், ஓசையின்றி பெருமையாக வாழும் தமிழ், ஔஷதமாக அனைத்திற்கும் விளங்கும் தமிழ். இவருடைய பெயரை நெஞ்சில் சுமக்காத ஆட்களே இல்லை. இவரது பெருமைக்கு அந்த வானம் தான் இல்லை. இந்த தமிழின் பெருமையும் நமது கல்லூரியில் சிறந்த திராவிடனை திருநாடும் திலகவுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழடங்கே தமிழ் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அவன் நல்லபடியா பெரியாராகிற வரைக்கும் அவனை கண்காணிச்சுக்கிட்டே இருக்கிறது எங்களோட பிரின்சிபல் தான். போன வாரம் சும்மா ஒரு டீயை குடிச்சு ஒரு கப்பை தான் போட்டேன். பிரின்சிபல் சரு வருது. என்னன்னா திரும்பி பார்த்தா காரு. அப்படியே ஷாக் ஆயிட்டேன். தம்பி குப்பையை தூக்கி டஸ்ட்பின்ல போடுங்க, கல்லூரியோட விதிகளை நீங்க மீறி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் தெரிஞ்சது எல்லா பக்கமும் காலேஜ் ஃபுல்லா கேமரா இருக்குங்கிற விஷயம். இப்ப தெரியுதா நான் ஏன் சொன்னேன், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. இதனாலதான் அழகப்ப கல்லூரி மாணவர்கள் எல்லா இடத்துலயும் கட்டுப்பாடோட இருக்காங்க. நமது அசத்தோட சாம்ராட், என்றும் விழாநாயகன், என்றும் மார்க்கண்டேயன் எங்களுடைய முதல்வர் திரு இளங்கோ ஐயா அவர்களை வரவேற்புரைகள் மேடைக்கு வருமாறு தாழ்மையுடன் அழைக்கின்றோம். அந்த பார்வையிலே சில தவறுகள் நடப்பது இயற்கை. வரவேற்புரையாளர் திரு குணசேகரன் அவர்களை இப்பொழுது அழைக்கின்றோம். எல்லோருக்கும் காலை வணக்கம். உயர் திரு நாகப்பன் நகைச்சுவை தென்றல் மக்கள் கலைஞர், கண்ணதாசன் நற்பணி மன்ற தலைவர் காரைக்குடி அவர்களே, திருமதி அருநாகப்பன் அவர்களே, அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரி முதல்வர் திரு டாக்டர் இளங்கோ அவர்களே, பிரின்சிபால் முதல்வரும் நம்முடைய நெருங்கிய அனைவருக்கும் நெருங்கிய நண்பராகிய இளங்கோ அவர்களே, இளங்கோ வழிகள் அல்ல இளங்கோ அவர்கள், பின்னர் மேலும் ஆர்கனைசிங் கமிட்டி உறுப்பினர் வெங்கடேசன் அவர்களே, ஆர்கனைசிங் கமிட்டி உறுப்பினர் திரு சுந்தர் அவர்களே, இன்றைக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை வரவேற்புரை. முதலில் இந்த அழகப்ப செட்டியார் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அசோசியேஷன் சார்பாகவும்
1983 பேட்ச் மாணவர்கள் சார்பாகவும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறேன். ஐயா அருண் நாகப்பன் அவர்கள் நாங்கள் விடுத்த அழைப்புக்கு இணங்கி ஒரு சிறிய காலகட்டத்திலேயே என்னுடைய அழைப்பை ஏற்று அவருக்கு சொல்லப்போனால் இன்று மதியம் ராமேஸ்வரம் போகும் வேலை இருந்தது. அந்த வேலையும் சற்று தள்ளி வைத்துவிட்டு மாணவர்கள் நடுவே வந்து மாணவர்களை தமிழால் மகிழ்ச்சிவிக்க ஒத்துக்கொண்டு இங்கு வந்து நம்மளுடன் இந்த அரங்கில் இருப்பதற்காக அவருக்கு நன்றி கூறுவதுடன் அவரை வருக வருக என வரவேற்கிறேன். மேலும் அவருடைய அருமை மனைவியாகிய திருமதி அருணாகப்பன் அவர்களையும் டாக்டர் சரஸ்வதி நாகப்பன் அவரும் தமிழில் ஒரு பெரும் அறிஞர் புலவர். அவர் இந்த சபையில் வீட்டிருப்பது எங்களுக்கு பெருமிதம் அளிக்கிறது. அவர்களையும் நாங்கள் வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம். இதற்கு எல்லாற்றுக்கும் நம்முடைய மாணவர் சொன்னது போல கதாநாயகன் திரு இளங்கோ அவர்கள் நம்முடைய இருந்து இப்பொழுது இந்த கல்லூரிக்கு முதல்வராக வீட்டிற்கும் அவர்களையும் நம்மளுடைய 83 ரூபி இந்த விழாவிற்கு தலைமை தாங்குமாறு அவரை அழைப்பதுடன் அவரை இந்த விழாவிற்கு மிகவும் வருந்தி அவரை வரவேற்கின்றேன். மேலும் இந்த விழா நடப்பதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்த ஆர்கனைசிங் கமிட்டி மெம்பர்ஸ், அதனுள் வெங்கடேசன் அவர்கள், சுந்தர் அவர்கள் மற்றும் நம்முடைய 83 பேட்ச் நண்பர்கள் அனைவரையும், அது இன்று இங்கு இருக்கும் நண்பர்கள் மாத்திரமல்ல, இந்த விழாவிற்கு வருகிறேன் என்று ஒப்புதல் அளித்து கடைசி நேரத்தில் தங்களுக்கு வர இயலாமல் போனவர்களையும் நான் நேரத்தில் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். நம்மளுடைய அழகப்ப செட்டியார் பொறியியல் கல்லூரியுடைய மதிப்புமிக்க முதல்வரும் நம்மளுடைய 1983ஆம் ஆண்டுடைய நம்மளுடன் இணைந்து படித்து இந்த கல்லூரியின் மிகப்பெரிய பதவியாகிய முதல்வர் பொறுப்பை வகிக்கும் திருமிகு இளங்கோ அவர்களே, தமிழுடைய வளர்ச்சிக்கு
கண்ணதாசன் ஐயா அவர்களுடைய சீடருமாகிய திரு நாகப்பன் ஐயா அவர்களே மற்றும் அவருடைய துணைவியார் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு குணசேகரன் அவர்களே மற்றும் சுந்தர் அவர்களே, இந்த விழாவிற்கு வந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நம்முடைய கல்லூரி தோழர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிமையான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாரி, காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது. அவருடைய இந்த 1983 78 இந்த பேட்ச்ல மொத்தம் 113 பேர் இருக்காங்க. அது ஒரு 113 அழகான மணிகள் வந்து ஒன்றாக சேர்ந்து ஒரு அழகான மாலையாக இதுவரைக்கும் இருந்திருக்கு. அதுல ஒரு சில மணித்துளிகள் காலத்தின் கட்டாயத்தினால உதிர்ந்து போனாலும் அந்த மாலை வந்து இன்றும் பேரழகாக நமது இந்த அழகு செட்டியாரின் கல்லூரி வளாகத்திலே அப்பப்பொழுது வந்து நம்மளுடைய இந்த மதிப்பு மாலையிலே, அதாவது நண்பர்களுடைய இந்த அழகான மாலையில உதிர்ந்து போன ஸ்ரீராம், கணேஷ், முரளி, அசோகன், கோபிச்செட்டிப்பாளையம் ராஜேந்திரன், சிவசெல்வன், அசோக்குமார், மகேஸ்வரன், இந்த 8 நண்பர்களுக்கும் நாம் இப்பொழுது அஞ்சலி செலுத்தினோம். நம்மளுடைய மனமோது நம்முடைய அஞ்சலியை செலுத்தினோம். இப்பொழுது ஐயப்பன் 9 பேர், கணேசன் 10 பேர், 10 பேர், அந்த 113 11 மணிகள் விழுந்திருந்தாலும் அனைத்து மணிகளும் ஒன்றாக சேர்ந்து இன்று கல்லூரி வளாகத்திலே அவ்வப்பொழுது நம்மளுடைய நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 1983 ரூபி ஃபங்க்ஷன் ஆனது மிக குறுகிய காலத்திற்குள் மிக அழகாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெருமை எல்லாம் இதனுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு குணசேகரன் அவர்களே சாரும். நாங்கள் எல்லாம் ஒரு சின்ன துரும்பு தான் இல்லை. இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சியை அனைவரும் மிகவும் பெரிய பெரிய பொறுப்புகளில் நம்மலாம் இருக்கிறோம். எல்லாருமே அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த நட்பு வட்டத்துக்குள்ள நம்ம இணையறதுக்காக நம்மளுடைய சிரமங்கள்லாம் பார்க்காம இவ்வளவு தூரம் வந்து இவ்வளவு பெருந்திரளாக நம்ம கூடி இருக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய காரணம் வந்து இந்த ஒருங்கிணைப்பாளர்கள் தான். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, யுஎஸ் அமெரிக்கால இருந்தெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க மேடம் நபீசா அவங்க. இதெல்லாம் வந்து நம்மளுடைய நட்பு இலக்கணத்துக்கு வந்து மிகப்பெரிய சான்று. இதனுடைய இந்த மகிழ்ச்சி வந்து ஈடுணையற்றது. எந்த காலத்திலையும் நம்ம வந்து இது வந்து நம்ம திரும்பி கிடைக்காது. இந்த மாதிரி நம்மளுடைய பழைய நண்பர்களை வந்து பார்த்து அவங்களுடைய பழைய நினைவுகளை நம்ம வந்து இந்த அதுவும் நம்ம படிச்ச இந்த கல்லூரி வளாகத்திலேயே வந்து இருந்து அதை பகிர்ந்து கொள்றதுல
அவங்களுடைய வளர்ச்சிகள், அவங்களுடைய ஒரு ஒரு இதை நம்ம பார்த்து நம்ம ரொம்ப பெருமையா சந்தோஷமா இருக்கக்கூடிய இந்த தருணம் வந்து வாழ்க்கையில ரொம்ப மறக்க முடியாத தருணங்கள். அதெல்லாம் செரிஷ் பண்றதுக்காக நம்ம வந்திருக்கோம். இந்த நிகழ்வானது மிகவும் நல்லபடியாக அமைய அனைவரும் ஒத்துழைத்து தந்து சிறப்பாக நடைபெற உதவுமாறு எல்லோரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணி நடத்துகிற கல்லூரி மாணவர்கள் அவங்களுக்கு என்னுடைய மிக அன்பான என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போறேன். நான் பெரிய பேச்சாளன் இல்லை, தமிழ் பேசுறதுல விவேகானந்தாவா இல்லை. இருந்தாலும் ஜஸ்ட் நம்மளோட ஃபீலிங் எல்லாம் ஷேர் பண்றோம். அப்பப்போ இங்கிலீஷ் வார்த்தை வரும், நீங்க அப்பா நினைச்சுக்காங்க. கன்னட வளம் ஸோ உங்களை வந்து நான் அட்ரஸ் பண்றது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, மாப்பிள்ளையும் இன்க்ளூட். மாப்பிள்ளைன்னு கூப்பிடும் போது சகோதரன் கூப்பிட்டா என்ன? ஸோ அதனால அதுக்கு மேல அன்பார்ந்த நாகப்பன் அவரது துணைவியர்களே, இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொடுப்பதற்காக வந்துள்ள எல்லா நண்பர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். இது ஒரு இன்பமான தருணம். இதை வந்து நீங்க எல்லாரும் எங்களோட ஷேர் பண்றீங்க. அதே சமயத்துல சில வருத்தமான காரியங்களும் நடந்திருக்கு. ஆக்சுவலி we are missing Mr. வசந்தன், who was அவர் வந்து லாஸ்ட் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன் நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. அதே சமயத்துல லாஸ்ட் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன்ல நிறைய பேர் பார்ட்டிசிபேஷனும் இருந்துச்சு. ஈவன் ஃபேமிலிஸோட எல்லாம் வந்திருந்தாங்க. இந்த ட்ரிப்பு அவ்வளோ சப்போர்ட் இல்லை, வயசாகிட்டே போகுது இல்லையா? அடுத்த டைம் நம்ம மீட் பண்ணும்போது எத்தனை பேர் இருப்போங்கிறது கூட தெரியாது. நம்ம எல்லாம் வாழ்க்கை ஒரு பயணம் அப்படின்னு சொல்றோம். பயணம்னா ஒரு ரயில் பயணம். ரயில்ல ஏறுறோம், பெங்களூர் போனோம்னா இறங்கிடுறோம். அந்த ட்ரெயினுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஆனா இந்த ஏசிசிடியில படிச்ச இந்த பயணம் நம்ம சாகிற வரைக்கும் அதே ரயிலே இருக்கும். அதுதான் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம். நம்ம ஏன் எப்படி இருக்கோம், எதனால எப்படி இருக்கோங்கிறது வந்து இன்னும் புரியாம இருக்கு. ஏன்னா என்னோட வாழ்க்கையில இங்க வந்து காலேஜ்ல சேர்த்து முன்னாடி என்னோட அப்பா அம்மாவோட இருந்தேன். ஸ்கூல்ல படிக்கும் போதும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டீச்சர்ஸ் எல்லாரோடையும் தான் அசோசியேட் ஆகும். பட் அவங்களுக்குலாம் சில்வர் ஜூப்ளி, கோல்டன் ஜூப்ளி, இந்த ஜூப்ளி எல்லாம் நம்ம கொண்டாடுறதே இல்லை. ஈவன் டு பி ஃப்ராங்க் வித் யூ, ஈவன் நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு கூட அந்த அளவுக்கு நம்ம அட்டாச்மெண்ட் இல்லை. இப்போ நான் ஜெயக்குமார் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அப்கோர்ஸ் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். அவன்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், அதை வந்து நம்மளோட ஒய்ஃப், மீன் துணைவியார், தமிழ்ல சொல்றோம்ப்பா, மரியாதை இருக்கணும், மனைவியார், அவங்கள்ட்ட கூட நம்ம பகிர்ந்துக்க முடியல. மனைவி, மக்கள் யாருமே பகிர்ந்துக்க முடியல. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருக்கும்போது நமக்கு வந்து நீங்க ஃப்ரெண்ட்ஸாக மட்டும் இல்லை, சகோதர சகோதரியாகவும் இல்லை, அதுக்கு மேல ஒரு துணையா, ஒரு தூணா இருக்கீங்க. அதை வந்து நம்ம எல்லாருமே ஒத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி தான் நம்ம இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். இதுல என்ன சின்ன வருத்தம்னா, இந்த ட்ரிப் நம்ம அவ்வளோ சப்போர்ட் கிடைக்கல. இருந்தாலும் எல்லாரும் வரேன்னு சொன்னாங்க. பாதி பேர் வெளியில இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இன்னும் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது கரெக்ட். இது டெஃபினெட்லி ரொம்ப 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 ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னு கேட்டா, நஃபீஸா பாத்தீங்கன்னா யூஎஸ்ல இருந்து நம்ம யூஎஸ் போயிட்டு வர்றதுக்கே நம்ம யோசிக்கிறோம். இன்னும் ஒரு பிசினஸ் ட்ரிப் பண்றாங்க, இவ்வளவு செலவாது, விசா வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும்னு. பட் இதெல்லாம் கடந்து அவங்க இங்க நம்மளுக்கு மதிப்பு கொடுத்து வந்திருக்காங்கன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். அதே மட்டும் இல்லை, எல்லாரும் அவங்களுக்கு வேலை இருக்கு, 24 மணி நேரம் வேலை செய்யறோம். we are tied up with your work and responsibilities. அதையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்காக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இது எல்லாருமே பகிர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம். நான் நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதே சமயத்தில் அவங்க எல்லாரையும் என்னோட
மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களோட லைஃப்ல சந்தோஷமா இருக்கணுங்கிற வாழ்த்துக்கள். எப்ப வேணாலும் எல்லாருமே கான்டாக்ட் பண்ணலாம். இமெயில் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு. இட்ஸ் நாட் நெசசரி வி ஹேவ் டு பி இன் தி சேம் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் உங்க டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. திரு ஐயா நாகப்பன் அவர்களை அடுத்த ஃபங்க்ஷன், அடுத்த ப்ரோக்ராம் கண்டினியூ பண்ண சொல்லிட்டு நான் இதுலேருந்து விடைபெறுகிறேன். தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல. உணர்ச்சி பூர்வமாக வெங்கடேசன் அவர்கள் பேசினார். இப்பொழுது இந்த திருவிழாவிற்கு 83ஆம் ஆண்டு நமது மாணவர்கள் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த திருவிழாவிற்கு வருகின்ற நகைச்சுவை ஜெண்டர் செட்டிநாடு நாயகன் அருள் நாகப்பன் அவர்கள் துறவியார் அவர்கள் சரஸ்வதி நாகப்பன் அவர்களையும், மேலும் நமது நண்பர்கள் குணசேகரன், வெங்கடேஷ், சுந்தர் மற்றும் அனைத்து நமது நண்பர்களையும் முதலில் கல்லூரியில் முதல்வன்ற முறையிலும் 1983ஆம் ஆண்டு நமது நண்பரை நானும் ஒருவன் என்ற முறையிலும் முதலில் வரவேற்கிறேன், மகிழ்கிறேன். கல்லூரி முதல்வர் சிறப்பான பதவி, பெருமையான பதவி. அதாவது சுமைய வளர்ந்தவங்க தான் அதனுடைய வழிபாங்க. நான் இங்கே கல்லூரி மாணவராக சேர்ந்த பொழுது சாதாரணமாக விளையாட்டு பிள்ளையாக இருந்தேன். தெரியும், டேஸ் காலரில் பெரிய குரூப்பு, அதில் அச்சுவன் அவர் மூத்த நண்பர். அவங்க அப்பா வந்து காட்டுல டாக்டர் இருந்துட்டு இங்கே வந்ததுனால கொஞ்சம் அந்த முதலாம் வகுப்பிலேயே அவர் நாட்கள் எடுத்துக்கொண்டார். அதனால கொஞ்சம் மெச்சூரிட்டியா தெரிவாரு. அதற்கு பிறகு ராதாகிருஷ்ணன், பத்மநாபன், கோமடலி, முருகேசன், டேஸ்காலர் சொல்றேன், சோழன், பல நண்பர்கள், பல கூட்டம். விளையாட்டு தளமாக ஆரம்பித்த இந்த என்னோடது பயணம் எப்படி ஆரம்பித்ததுன்னா, இறுதி ஆண்டு 1983 ஏப்ரல் மாதம் எக்ஸாம் எல்லாம் எழுதியாச்சு. ப்ரொஃபஸர் பழையப்ப கூப்பிடுறாரு, இங்கே வாப்பத்தம் காரைக்குடி தானே சார், அப்போ இளம் ரத்தம், சுறுசுறுப்பு, கல்லூரியில் வந்து விரிவுரையாளர் சரியா? சரி சார், இதுதான் என்னுடைய ஆரம்பம். ஏன்னா நம்ம மாட்டு சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம் அப்படின்ட்டு அடுத்த நாள் வந்து டைம் டேபிள் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனல் இயருக்கு கிளாஸ் எடுக்கணும், ஆட்டோமோட்டிவ் கிளாஸு, கிளச்சு. ஸோ முதல் நாள் நைட்டு எல்லாத்தையும் வந்துட்டு தூக்கமே வரல. கிளச்சு படத்தை போட்டு பார்க்குறேன், குறிப்புகளை நோட் பண்ணிக்கிறேன். அந்த மாணவனுக்கு பின்னால் போய் நிற்கிறேன். நானும் ஒரு மாணவன். இப்போ அதாவது ஒரு பெரிய நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு அனுபவம். கேள்விகள் பல என்னால் முடிந்தவரை இதே மாதிரி நகைச்சுவையாகவே அவரிடம் பயிர் கொண்டு நல்ல ஆசிரியர் என்று அவர்களுக்கே ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி விட்டு வெளியே வந்தேன். அப்படி ஆரம்பிக்கின்ற அந்த காலகட்டம் தொடர்ந்தது. ஒரு 6 மாதத்துக்கு பிறகு என்னை வந்து தற்காலிகமாக சேர்த்தோம். எமர்ஜென்சி ப்ரொவிஷனில் நீங்கள் போயிட்டு வாங்க தம்பி, இப்போது பெர்மனண்டாக வரும்போது வாங்கிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க. இருக்கு அகெயின் சென்னை நோக்கி பயணம். கிட்டத்தட்ட 11 இண்டஸ்ட்ரியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அந்த சுறுசுறுப்பு எப்படி வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு இல்லை. 2-3 கம்பெனியில் எடுத்தாங்க. அதில் ஒரு கம்பெனி கரூர் டிஎன்பிஎல் பேப்பர் மில்லு 18 மெகாவாட் ஜென்ரேட்டர் எரெக்ட் பண்ணுறாங்க. எரெக்ட் பண்ணுற கம்பெனியில் நான் ஒரு இன்ஜினியர், உதவி இன்ஜினியராக ஜாயின் பண்ணுறேன். 6 மாத காலம் எரெக்ஷன் ஒர்க்கு, கடுமையான வேலை. அதாவது கல்லூரிக்கும் அதுக்கு சம்மந்தப்படாத வேலை. ஜெர்மன் இன்ஜினியர்ஸ் வந்து எரெக்ட் பண்ணுறாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணணும், நாங்களும் கற்றுக்கணுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ். இதில் சனி ஞாயிறுலாம் காரைக்குடிக்கு வந்துட்டு போவேன். எங்கள் அம்மா பார்த்தாங்க, உள்ளதே அப்போ ரொம்ப சின்ன இருப்பேன். பார்த்தாங்க. 6 மாதத்துக்கு பிறகு ஒரு கடிதம் வந்துருக்குப்பா கல்லூரியிலேருந்து, நீ இந்தமாரி கரூர் போக வேண்டாம், கல்லூரியே உனக்கு போதும் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. அப்புறம்
டைரக்ட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு கடிதம் வந்தது. அதில் மறுபடியும் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நம்பர் வந்த உடனே ஜாயின் பண்ணுறேன். அப்போ ஆரம்பித்தது அப்படியாக எனது வாழ்க்கை தொடர்ந்தது. விளையாட்டாக ஆரம்பித்தது விரிவுரையாளராக, அப்போ இணை அசோசியேட் லெக்சரராக, அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக, ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். அதாவது ஒரு ஸ்டேஜ் வந்து என்னுடைய பிடிப்பில் வந்து எதையுமே சாதிக்கலன்ற மாதிரி ஒரு அப்போவே எனக்கு நிச்சயமாக ஒரு நாள் முதல்வர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்தது. அதாவது ப்ரொஃபஸராக ஆகணுங்கிறதுக்கு முன்னாலே உதவி ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அந்த பதவியிலே நான் ப்ரொஃபஸர் மாதிரி தான் ஆக்ட் பண்ணுவேன். ஏன்னா பவரை எடுத்துக்குவேன், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது, இன்வால்மெண்ட் 100% டோட்டலாக. அதான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஐ எம் நாட் சர்விங் ஹியர், ஐ ஆம் லிவிங் ஹியர் இன் அவர் காலேஜ். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டோட்டலாக அப்போ உள்ள பிரின்சிபலுக்கும் இப்போ உள்ள பிரின்சிபலுக்கும் ஃபுல்லி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு தெரியும் சார், என்எம் ஜனார்த்தன் உள்ளே போகிறதுக்கே போயிடுவாங்க, நம்மளே பார்த்துருக்கோம். ஆனால் இப்போ அந்த ட்ரெண்ட் மாறிடுச்சு. படிப்போம், இப்போ கடைசி நிமிஷத்தில் படிப்போம். பல சுயான நிகழ்ச்சியை தேசகாலர் மோகன் அலியோட படித்தது. நவிசாமா அவங்க வீட்டில் இருந்து கை ஒரு மணி வரைக்கும் நைட் படிப்போம். அது ஒரே பெரிய ஸ்டேஜில் ஒரே ஒரு டியூப்லைட் காரைக்குள்ள, அந்த டியூப்லைட் மட்டும் தான் எரியும். அங்கே போய் படிப்போம். அதலப்பட்டை காலேஜ் கோயில் ராமதாஸ். ஸோ அந்த கார்டனில் போய் படிப்போம். ஸோ வெங்கடேஸ்வரன் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டு 3 சாப்டர் படிச்சுப்பாரு. லாய்டு வெங்கடேஷ் படிச்சுட்டு லாய்டு படிச்சுட்டு கேட்டா இல்லை படிக்கவே இல்லை மாமா, 3 சாப்டர் படிச்சிருக்காங்கிறது தெரியும், சொல்லிவிடையா அப்படிமா அவரு சொல்லிவிட்டு தரமாட்டாரு. அப்புறம் உடனே இல்லை மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி தருவாரு. சும்மா டிஸ்கஷன் தான் சார் படித்தோம், குரூப் டிஸ்கஷனில் படித்தோம். அது நம்மளுக்கு கூட ஒரு சப்ஜெக்ட் படிக்கவே இல்லை, ஃபீல்டு தேவைன்னு நினைக்கிறேன். கடைசி நாள் நாங்கள் உட்காந்து அவருக்காக ஃபீல் பண்ணுறோம். ஒரே நைட்ல கேட்டு அதை அடுத்த நாள் எழுதி பாஸ் பண்ணியாச்சு. என்ன பெரிய என்னன்னா கேட்டுல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஒவ்வொரு யூனிட்டா. எக்ஸ்பிளைன் பண்ணவங்களை விட அதிகமாக பார்த்து ஸோ அந்த மாதிரி ஒரு ஈடுபாடுங்கிறது மாணவர்களுக்குள்ள ரொம்ப நல்ல ஒரு சுவையான அனுபவமாக இருக்குது. அந்த மாணவ பருவங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஏதோ மாணவருடைய அண்ணனுக்கு தம்பிக்கு திருமணத்திற்காக எல்லாரும் சேர்ந்து போகிறோம் திருச்சியில். அங்கேருந்து அந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்போ காசு பைசாங்கிறது ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போகிறோம். அங்கே அவருடைய அந்த திருமணத்தை அட்டன் பண்ணிருக்கும் போது அந்த முதல் நாள் மாலை எப்பொழுதும் மாணவர்களாக சேர்ந்து செய்கிற அந்த நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிறதுக்கு பணம் இல்லை, இருக்கிற பணத்தை அந்த மாதிரி அது பெரிய சுவையான நிகழ்ச்சியாக இருந்தது. ஏன் டூரில் போகிறோம் சார், டூர் எஜுகேஷன் டூரு வாங்கிட்டோம், சாப்பிட்றதுக்கு இடம் இல்லை இல்லையா, அது ஒரு பெரிய நிகழ்ச்சி. தண்ணி இல்லை, வாட்டர் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியெல்லாம் சின்ன சின்ன நிகழ்ச்சியெல்லாம் வந்து அப்போ வந்து அது தவறாகவே நம்மளுக்கு தெரியாத ஒரு காலகட்டம். அப்போ அப்படிதான் இருந்தது. கண்ட்ரோல் எல்லாமே ஒரு கட்டுப்பாடோட இருப்பாங்க. இப்போ நான் மாணவர்களை கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருந்திருக்கேன். சாட்டையை நான் சுற்றிக்கிட்டு இருக்கேன். இப்போ அது மாதிரி அச்சுவன் கூட நீ கேட்டாரு, நிச்சயமாக மாலை நேரத்தில் அது நிறைவேறும். இது வந்து நமது மாணவர்களுடைய பருவங்கிறது நினைத்து பார்க்கக்கூடிய பருவம். நான் என்ன சொல்றேன்னா, வாய்ப்புகள் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு அசம்பிளா இருக்கு, எல்லாரும் ஒன்று கொடுங்க. இதுல வந்து மெக்கானிக்கஸ் இன்னும் வந்து இந்த பெரிய மனுஷ தன்மை இல்லைன்னா அப்படி எப்பதான் சார் வரணும்? அதுதான் என்னுடைய. ஸோ இது ரொம்ப சந்தோஷமான தருணம். அப்படியாக கல்லூரியை பற்றி சொல்லணும்னா நான் ரொம்ப நேரம் சொல்லலாம். இருந்தாலும் ஒரு 5 நிமிடம் எடுத்துக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டில், டெக்னிக்கல் எஜுகேஷனில் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே டெவலப் ஆகிட்டு வருது. இந்தியா டெவலப் ஆகிட்டு வருது. நம்ம மாணவர்கள்லாம் நான் விசுவை பற்றி சொல்கிறேன். விசு
விஸ்வநாதன் சார் ஒரு பெரிய ஜேடிஎஸ் டிரான்ஸ்போர்ட்டில் நாங்கள் படிக்க மாட்டோம், படிக்கிறதே எனக்கு புரியாது, சரி மிஸ்ஸுக்கு போய் கேட்கலாம் அப்படிங்கும்போது வாங்க நம்ம என்ன வேணும் அப்படிம்பாரு. இந்த மாதிரி ஒரு பேஜ் எடுத்து கொடுத்துட்டு மிஸ்ஸு சொல்லிடுவாங்க அப்படின்னோடனே சரி இருங்க அப்படின்ட்டு இப்படியே பார்ப்பாரு, பார்த்துட்டு பேப்பரை திருப்புவார். தென் ஹி வில் எக்ஸ்பிளைன். அப்படியே மெமரி அப்படியே உள்ளே போகும். நம்மளோட படிக்கணும்னா ஒரு தடவை படிச்சுட்டு மெம்பரில் ஏற்றி மறுபடியும் எழுதி பார்த்து 3வது எழுதி பார்த்து அது மறந்து போயிடும். லாங்குவேஜ் என்னடா கேட்குறோம், இப்படியெல்லாம் ஒரு காலகட்டம். ஆனால் அவர் அவர் கிஃப்ட் அது. எப்போ நம்ம போய் கேட்டாலும் அவர் அதை சொல்லி கொடுப்பாரு. அதுதான் அவருடைய எனக்கு பிடித்த குணம். இதை நான் பல தடவை நம்ம கல்லூரி மாணவர்களுக்கு முன்னால் சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ஷேர் பண்ண குரூப் ஸ்டடி பண்ணணும்பா, அது பெரிய எஃபெக்டிவாக இருக்கும். அதுதான் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குங்கிறத மாணவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அப்போ சொல்லும் போது விசுவை சொல்லாமல் இருந்த காலங்கள் இல்லை. ஏன்னா அந்த காலகட்டத்தில் நமக்கு ஹெல்ப் பண்ணது அப்படி சொல்லலாம். ஒவ்வொருத்தலையும் முகமது அலி அவருடைய ஒர்க்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். அவரே நம்ம கல்லூரியில், ஆனால் கல்லூரியில் நான் ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 7 நண்பர்களும் என்னோட சேர்ந்து ஜாயின் பண்ணாங்க. அதில் சோழன் ஜாயின் பண்ணாரு, முகமது அலி ஜாயின் பண்ணாரு, பாண்டியராஜ் ஜாயின் பண்ணாரு, சேர சோழ பாண்டியப்பாங்க, அப்படி எல்லாமே ஜாயின் பண்ணாங்க. எல்லாருமே ஒரு காலகட்டத்தில் அப்படியே கிளம்பிட்டாங்க. கடைசி வரைக்கும் இருக்கிற ஒரே ஆள் அது 2008 அவ்வளவு சிறப்பாக நம்ம கொண்டாடுற சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷன். வசந்தர் எஸ் மேட் ஒண்டர்ஃபுல் அண்ட் பத்மநாபன் நினைவு கூறணும். அவர் பத்து அவர் கேரக்டரே வேறு மாதிரி நீட்டாக எங்கே எப்போ இருந்தாலும் என்னை விட்டு வருவான். பெரிய காரில் வருவாங்க, எத்தனை மாப்பிள்ளை இது எந்த பெரிய காரில் வருவீங்க அப்படியே ஓட்டிகிட்டு வருவான். லாட் ஆஃப் மணி மண்ணா அது என்னங்கிற கடவுளுடைய கிருபையால் அவரை காப்பாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை. நாங்களும் அதை ட்ரை பண்ணோம். ஆக்சுவலி பத்மநாபன் வெரி ஜோவில் பர்சன். நம்ம ராதாகிருஷ்ணன் யூஎஸ்ஏல இருக்கார். இப்போ நேற்று கூட பேசுகிறேன். அந்த மாணவர் பருவங்கிறது எவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களெல்லாம் நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் மாணவர்கிட்ட சொல்லி தான் இப்போ அதை கூட்டு வந்துட்டு இருக்கேன். 83 நடந்த நிகழ்ச்சிகள், நம்ம படித்த நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு மாணவர்கிட்டையும் சொல்லி அவங்கள்ட்ட அழைச்சி செல்லிட்டு இருக்கேன். ஒரு பாதையில் நாங்கள் போயிட்டு இருக்கோம். பட் மேக்ஸிமம் எஃபர்ட் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கவர்மெண்ட்ல இப்போ. பட் நான் எடுத்திருக்கேன், என்னால் முடிஞ்சது. ஏன்னா நிச்சயமாக எனக்கு தான் அதுக்கு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. என்னை தவிர நிச்சயமாக இவ்வளோ எஃபர்ட், ஏன்னா எனக்கு கொடுத்ததுனால அதை நான் எஃபர்ட் எடுத்து ஆகணுன்றதுக்கு டே நைட்டாக ஐ எம் டூயிங் மை லெவல் பெஸ்ட் ஃபார் அவர் காலேஜ். டெஃபினட்டாக நிச்சயமாக அது சிறந்த ஒரு வேர்ல்டு கிளாஸ் இன்ஸ்டியூட்டாக ஒரு நாள் நம்ம கல்லூரி மாறுங்கிறது இந்த தகவலை தெரிவித்து கொண்டேன். என்னுடைய டிபார்ட்மெண்ட்டை நம்ம கல்லூரியுடைய சாதனைகளை சொல்லும்போது ஒரு சிறிய குரூப்பை சொல்கிறேன். கிட்டத்தட்ட 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. ஏன்னா நம்முடைய கல்லூரியுடைய அமைப்பு ஜியாகிரபிக்கலி கொஞ்சம் இண்டஸ்ட்ரி இல்லைங்கிற ஒரே இது. பட்டு அதில் மாணவர்களுக்கு அவங்களுக்கு நல்ல ஒரு காற்று இருக்குது, நல்ல தண்ணி இருக்குது. அளவுக்கு கொடுத்தது 247 ஏக்கர். அந்த கருவேல மரத்தை சுத்தம் பண்ணுறது என்னால் முடியாத ஒரு காரியம். அவ்வளவு பெரிய ஏக்கர் இருக்குது. இப்போது சோலார் பிளான்ட் போடுறதுக்காக ஒரு 5 ஏக்கரை ஒதுக்கியிருக்கேன். பயோகேஸ் பிளான்ட், ஏன்னா 2400 மாணவர்கள் 1700 மாணவர்கள் ஹாஸ்டலில் இருக்காங்கப்போ அவங்க வேஸ்ட் பண்ண ஃபுட்டே ஒரு நாளைக்கு 500 கிலோ ஆஃப் டன், ஒரு மாதத்துக்கு 15 டன் அதை ரிமூவ் பண்ணுறது, டிஸ்போஸ் பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குது. ஸோ அதுக்காக கேஸ் பிளான்ட், அந்த கேஸை எடுத்து யூஸ் பண்ணால் அந்த மாணவர்களுக்கு மெஸ் பில்ல குறையும். ஏன்னா 1.5 லட்ச ரூபா 1,40,000 ரூபா கேஸ் பில் கட்டிட்டு இருக்கோம். ஸோ அதுக்காக ஒரு கேஸ் பிளான்ட் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. 5 ஏக்கரில் ஒரு சோலார் பிளான்ட் அது ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி சில சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு போகிறோம், ஸ்கீமை கொண்டு போகிறோம். பட்டு சிலது கிடைச்சிருக்கு. இப்போ we are getting the fund from the MHRD, Director Technical Education Quality Improvement Program. அந்த ப்ரோக்ராம்ல we are getting fund. அதனால தான் எங்களால் R&D உள்ள எக்யூப்மெண்ட்ஸ் ஆன் பார் வித் IIT-ல என்ன லெவலில் இருக்கோ அந்த லெவலுக்கு கம்பேர்ட் டு அமங் ஆல் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம காலேஜில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். we are doing that. நல்லா பண்ணிட்டு இருக்கோம்.
பட் ஸ்டாஃப் ஸ்ட்ரென்த் ரேஷியோ இஸ் கம்மி. அது கவர்மெண்ட்ல டிஆர்பி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுறாங்க. அம்மா பீரியடில் அவங்களுக்கு அதிகமாக இல்லை, இவங்க பீரியட்லேயும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அதுதான் பெரிய ட்ராபேக்கு. டெம்பரரி ஸ்டாஃப்ஸை அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ 2008 we have got the best engineering college award. 440 கல்லூரியில் நம்ம கல்லூரி முதல். 2010 வந்து டபுள் இன்டேக் ஆகுறாங்க. மெக்கானிக்கல் 60 ஸ்டூடெண்ட் 120, எலக்ட்ரிக்கல் 60 ஸ்டூடெண்ட் 120. ஸோ அப்போ தான் நம்மளுடைய குவாலிட்டி கொஞ்சம் டிக்ளைன் ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது. ஸ்டில் அதை வந்து நிறுத்துறது கொஞ்சம் கடினமான காரியமாக இருக்குது. பட் ஐ எம் டேக்கிங் எஃபர்ட். ஸோ அது அதர் சைடு R&Dயில் ஓகே குட். இது வரைக்கும் 29 PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க நம்ம காலேஜில். அது எந்த கல்லூரியிலையுமே இல்லை, அதாவது எந்த கவர்மெண்ட் கல்லூரியிலும் இல்லை. அது மாதிரி 427 பேப்பர் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுவும் எந்த கவர்மெண்ட் கல்லூரியிலையும் நடக்காத ஒரு எங்களுடைய அச்சீவ்மெண்ட்டில் இது மாதிரி சில சாதனைகளை பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாணவர்களை பொறுத்தவரை நல்ல மாணவர்கள். அதுதான் சொல்கிறேன். இப்போ we are getting the meritorious students. நீங்கள் எப்படி மார்க் வந்தீங்களோ அவுட் ஆஃப் 200ல் 194 தான் நம்ம காலேஜ் உள்ள வர முடியும். அப்படிதான் இருக்குன்னு ஸ்டில் வரைக்கும். ரா மெட்டீரியல் இஸ் குட். பட் முன்படி கொண்டு வந்து வெளியே கொண்டு வர்றது, அதுக்காக நான் நம்ம மாணவர்கள் கேட்டிருக்குது. எக்ஸிஸ்டிங் மாணவர்கள் 93 மாணவர்கள் கூட நான் கேட்டிருந்தேன். கொஞ்சம் பேர் இன்டர்ன்ஷிப் கொடுங்க. இப்போ ட்ரைனிங் கொடுத்து 2 months ட்ரைனிங் கொடுத்து அதை வச்சு படிச்சுக்குவான். எம்ப்ளாய்மெண்ட்டு முன்னால் அந்த மாஸ் ரெக்ரூட்மெண்ட்டு சாஃப்ட்வேர் கம்பெனிலேருந்து 50 பேர் 100 பேர் எடுப்பான். அது குறைஞ்சிச்சு. இப்போ வந்து அவங்க டிசிஎஸ் ஒரு ப்ரோ வந்தால் 4 பேர் 3 பேர் எடுக்கிறாங்க. என்கிட்ட இருக்கிற 427 ஸ்டூடெண்ட்டு அவங்கள கொண்டு போட்டு, ஏன்னா நல்ல சிஜிபிஏ பர்சன்டேஜோட வெளியில் போகிறான், 8 மேலே வர்றான், வித்தவுட் கெட் ஜாப் இல்லாமல் வெளியில் போகிறான். அதுதான் ரொம்ப ஒரு வேறையான விஷயமா இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் ஒரு ட்ரைனிங்காவது அவங்க கொடுத்துட்டு அதில் வந்து சாஃப்ட்வேரில் டாட்நெட்டில் கொடுக்குறோம், C++, பைத்தான், பிக் டேட்டா அனாலிசிஸ். ஸோ டொமைன்லேயும் ட்ரைனிங் கொடுத்துட்டு 20 நாள் ட்ரைனிங் கொடுத்துட்டு அது 21ஆவது நாள் அவனை இன்டர்வியூ அட்டன் பண்ண உட்கார்றது. ஏன்னா அப்போது அவன் வந்து கொஸ்டின் கேட்டால் நிச்சயமாக சொல்லுவான் அப்படின்ட்டு. அப்படி செலக்ட் பண்ணுறவன 4 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இப்போ போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த 20 பேர் ட்ரைனிங் போகிறாங்க, 4 பேர் செலக்ட் பண்ணுறாங்க போதும். இந்த 16 பேர் ட்ரைனிங்கோட வெளியில் போகிறாங்க நிச்சயம் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி மெக்கானிக்கல் ஹைபர் மெஷின், ஆன்சிஸ், ப்ரோஇ, கேடி, அந்த மாதிரி சாஃப்ட்வேர், ஹைட்ராலிக், நியூமேட்டிக், டிரைவ்ஸ், ஆட்டோமேஷன். ஏன்னா ஃபியூச்சரில் ஆஃப்டர் 1 or 2 decades ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆட்டோமேஷன் ஆட்டோமேட்டடாக போதுங்கிற மாதிரி இருக்கிறதுனால அதுலேயும் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். ஃபண்டமெண்டல் we are conducting the core programs good. We are having the autonomous status. We are making the revision of the syllabus, own syllabus அப்படியே நாங்களே கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அதெல்லாமே நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் சார். போர்ட் ஆஃப் கவர்னிங், தட் இஸ் ஒரு டோட்டல் கவர்னிங் பாடி இருக்குது. கவர்னிங் பாடியில் நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட் தான் இருக்காங்க. அதுலேயும் நான் இப்போ கேட்குறது போன லாஸ்ட் டைம் இருந்தது மிஸ்டர் அசோகன் BHL திருச்சிராப்பள்ளி. அவர் இருந்த ஜெனரல் போர்ட் ஆஃப் சேர்மனாக இருந்தார். அப்புறம் மெம்பர்ஸ் இருந்தாங்க. இதில் நம்ம மாணவர்கள் வாய்ப்பு இருந்தால் மெம்பராக நீங்கள் கலந்துக்கிட்டு நம்ம கல்லூரி 3 மாதத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் நடக்கும். அது வாய்ப்பு இருந்தால் கல்லூரிக்கு உங்களுடைய அந்த உதவியை செய்யுங்க அப்படிங்கிறத கேட்டுக்கிறேன். மேலும் மாணவர்கள் இப்புள்ள மாணவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்க. அது போக ஏழை மாணவர்கள் அதிகமாக வர்றாங்க. இப்போ வர்றது எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்ட் பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் உள்ளதான் வர்றாங்க. சென்னை மாணவர்கள் ரொம்ப குறைவு, சிட்டி மாணவர்கள் வர்றது குறைவு. அது ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் ஃபார் கெட்டிங் த குவாலிட்டி. ஏன்னா சென்னை மாணவர்கள் வரும்போது இவங்களோட சேர்ந்து அந்த மாணவர்களும் கொஞ்சம் சாஃப்ட் ஸ்கில்ல வந்து கொஞ்சம் நல்லாவே இருப்பாங்க. இப்போ சாஃப்ட் ஸ்கில்க்கு நம்மளே ட்ரைனிங் கொடுக்குற ஒரு காலகட்டம் அந்த மாதிரி இருக்குது. அதுக்கும் இப்போ அவங்க 89 பேட்ச் அவங்க வந்து ஒரு 25 lakhs ஒரு பேக்கேஜ் 5 years சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங். சிலபஸ் டைம்லேயே ஒரு 3 hours ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கொடுத்துறேன். அதில் வந்து ஹவு டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அதெல்லாமே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த எஃபர்ட்டும் டேக்கிங் அதுவும் அதர் சைட் போயிட்டு இருக்கு. ஃபீடிங் கொடுத்துருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. we are giving feeding. I want to get your support also. I'm so happy. நான் அதிகமாக பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதோ மாணவர்கள் சந்தோஷமாக வந்திருக்கோம். இந்த தருணம் வந்து உண்மையாகவே நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல தருணம். அதை மட்டும் உறுதியாக என்னால் சொல்ல முடியும். வசந்தத்துக்கு அண்ணன் மாப்பிள்ளை வீட்டில் இது வந்து மெக்கானிக்கல்ஸ் ஆஃப் போயிட்டோம். இப்போ இந்த நம்ம
ஒரு சான்ஸ் உனக்கு கிடைக்குது, அடுத்தாலும் ஒரு சான்ஸ் கிடைக்குது, செய்யட்டுமே, எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்படின்ட்டு நேற்று ஃபோன் பண்ணிட்டு நீ காலைல ஃபோன் பண்ண வந்துடு அப்படின்ட்டு வேலையை நான் வேலையை முடிச்சுட்டு வா, நீ எத்தனை மணிக்கு வேணா வரலாம் அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லா